சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான இந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனிச்சுப்போங்க. முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதே போல் சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்தில் இருக்கார். சனி பகவானும் அதே இடத்துல, சனி பகவான் அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க. சந்திரன் இருக்கார். சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளுக்கு ஒரு முறை அவர் சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார். இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இம்மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம் என்ன சொல்லுவோம்னா பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஆக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா, சூரிய பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீனராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குனி மாதம் அப்படின்னு பேர். அதனால் இந்த 15ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி நடக்க போகுது. சரி, அதே மாதிரி மீனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கிரன் ராகு ஆகிய 3 கிரகங்கள் முதல்ல இருக்குது. இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க, முதல்ல இம்மாதம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வக்ரகதியை மாற்றிக்கிறாரு. அவர் நேர்கதியில் தான் எப்போது இப்போ போயிட்டுருக்காருங்க. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார். அப்போது முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார். அதே மாதிரி 9ஆம் தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றிக்கொள்கிறார். அந்த புத பகவானும் மாற்றிக்கிறாரு. இப்போ இன்னும் மேலே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இம்மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புத பகவான் என்ன செய்கிறார்னா பின்னாடி வரார் இல்லைங்களா, வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார். இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார். இப்படின்னு இந்த மாதம் ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குருவினுடைய அப்புறம் சுக்கிரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்கிறாங்க. இப்போ இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர், சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர். 2 பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது. ஆனால் 2 பேருக்கும் இப்போ என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா, என்னுடைய வேலையை நான் உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன், என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில் ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க. இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது, எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்ப்போம். சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பல அம்சங்கள் இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் பாவத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கார், கண்டக சனி. இந்த கண்டக சனியினுடைய இடத்துலையே சூரிய பகவான் போகிறார். சூரிய பகவான் எந்த கிரகத்தில் இருந்தாலும் சரி, அதாவது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அதனுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகங்களினுடைய ஆதிக்கத்தை அவர் குறைத்து விடுவார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி தெரியும், சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா வெள்ளி மறைஞ்சிரும். எல்லா கிரகமும் அப்படித்தான். மத்தியானத்தில் போய் பார்த்தோம்னா நட்சத்திரம் தெரியுமா, கிரகம் தெரியுமா, எதுவுமே தெரியாது, சூரியன் மட்டும்தான் தெரிவார். அதே மாதிரி தான் இங்கேயும் சூரியனுடன் செல்லக்கூடிய அந்த கிரகமானது
பெரும்பாலும் அதனுடைய தனித்துவமான ஒளி கிரணங்களை பூமி மீது கொடுக்காது. அப்போது இதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டக சனி உங்களுக்கு கெடு பலன் தரக்கூடியவர் சனி பகவான். பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக கெடு பலன் தரக்கூடியது யாருன்னா சனி பகவான் தான் தருவார். இப்போது அதே சனி பகவான் இப்போ உங்களுக்கு கண்டக சனியாக இருக்கார். இந்த கண்டக சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியனுடன் மறைஞ்சிட்டார். அப்போ மறைஞ்சிறதுனால அவர் தனித்துவமான கெடுபலனை உங்களுக்கு செய்ய முடியாது. சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மட்டும்தான் உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகமாக கிடைக்கும். அப்போது இது ஒரு நல்ல பலனாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமையுதுங்க. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 15 தேதி வரைக்கும் தான் இந்த நல்ல விஷயம். 15 தேதிக்கு மேலே சூரிய பகவானும் உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுவார். கண்டக சனியும் உங்களுக்கு அதற்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் லக்னாதிபதியும் மறைஞ்சிருப்பார். அப்போது அதுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இந்த மாதத்தில் என்னென்னமா ப்ளஸ் இருக்குங்கிறத நல்லா கவனிங்க. முதல்ல உங்களோட 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான். 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே போல் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. இது ரெண்டுமே என்ன கிரகம், என்ன அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாடுலேருந்து ஏதாவது உங்களுக்கு பணம் வரவுகள் தேக்க நிலை இருந்ததுன்னா அதை வந்து சேர்க்கும். நிலத்தில் ஏதாவது முதலீடு பண்ணியிருக்கீங்க, அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, வீடு வாங்குறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, இந்த வீடு சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ, இல்லது விற்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களோ, அல்லது இந்த இடத்துல விற்றுட்டு இன்னொரு இடத்துல வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களோ, நீங்கள் எப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படியானவே ஒரு பலனை உங்களுக்கு இப்போது செவ்வாய் பகவான் வழங்குவார் 11ஆம் பாவத்தில். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் ரொம்ப முக்கியம். 4ஆம் பாவத்திற்கும் அவர் தான் உடையவர், 9ஆம் பாவத்திற்கும் உடையவர். ஏன்னா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீடு, வாகனம், வசதி, வாய்ப்பு, சுகங்கள் எல்லாத்தையும் தரக்கூடியது. இப்போ அதுக்கு உடையவர் இல்லையா, அவர் 11ஆம் பாவத்துக்கு வர்றதுனால வீடு சம்பந்தமான அல்லது வாகனம் சம்பந்தமான ஒரு பெரிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு அவர் செய்வாருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன உங்களுக்கு பெரிய நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 10ல் இருக்கக்கூடிய குரு பகவானும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும், இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, அதை முன்னமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த பரிவர்த்தனா யோகத்தினால சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 10ஆம் பாவமும் அஷ்டமஸ்தானமும் இப்படி மாறுது இல்லைங்களா, ஒரு ஸ்திரத்துவமற்ற வேலை இருக்குது. எனக்கு இந்த மாதம் ஒரு சம்பளம் வருது, அடுத்த மாதம் சரியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, சம்பளம் குறையுது, அல்லது ஒரு இழுபறியாக பிரச்சனையாக இருக்குது, அல்லது எனக்கு அதிகமான ஏச்சுக்கள் விழுது, அல்லது இன்னொரு மாதம் வேறு மாதிரி இருக்குது, இல்லை ஒரு மாதம் நல்ல உயர்வான அந்தஸ்து கிடைக்குது, நல்லா இருக்குது, ஆனால் மாறி மாறி இருக்கே தவிர ஒரு சீரானபடியான வருமானம் அல்லது சீரானபடியான ஒரு முன்னேற்றங்கிறதே எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு சுக்கிரனினுடைய பரிவர்த்தனா யோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அதனால் இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்திரத்துவமான வேலை அமையுங்க. இதுதான் உங்களுக்கான வேலை அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அது மட்டும் இல்லை, இது மட்டுமே தான் நமக்கு வேலை, மேலும் இந்த மாதிரியான துறைகளில் நம்மளுடைய கிளைகளை நம்ம வளர்த்து கொள்ளணுங்கிற ஒரு நல்ல அறிவு, ஞானம், நல்ல புத்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இது குரு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதில் எதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்டக சனி, அதுவும் 15ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவானும் மறைஞ்சிருவார். அதை முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால் சூரியனுக்கு காரகத்துவமாக இருப்பவர் சிவபெருமான். சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் வழிபாடு, இந்த சிவன் வழிபாடு, அடுத்தது சனி பகவானினுடைய வழிபாடு, ரெண்டும் உங்களுக்கு மிக மிக அவசியம். சனி பகவானுக்கு உகந்த வழிபாடு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் 11ஆம் தேதி பிரதோஷம்,
மார்ச் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையும் ஒரு பிரதோஷம். இந்த 2 பிரதோஷத்துலேயும் வில்வத்தினால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இது அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் கிடைக்கும். அதே போல் சனிக்கிழமை இந்த மாதம் மார்ச் மாதம் 2025 1ஆம் தேதி 8ஆம் தேதி 15ஆம் தேதி 22ஆம் தேதி 29ஆம் தேதி அப்படின்னு 5 சனிக்கிழமைகள் வருது. இந்த 5 சனிக்கிழமையிலும் சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையிலே நல்ல செழுமைகள், சனி பகவானினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம், முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். சிவாய நமக. இப்போது நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போது உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல, இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும், உங்களோட தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. சிவாய நமக.